ஆப்பிரிக்காவுக்கு வேலைக்கு போன கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரம் இசைக்கிறார் அவர்கள் கடத்தப்பட்டு அங்கே உள்ள தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு 25 நாளைக்கு மேலாச்சு. 10ஆம் தேதியும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், 11ஆம் தேதியும் மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட. இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அரசாங்கம் இதுவரை எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலாத விஷயமா. மீண்டும் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம், எந்த நடவடிக்கை இல்லை. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிற தகவல் எதுவுமே எங்களுக்கு தெரியப்படுத்தலை. தக்கபடி தமிழக முதல்வரும் மத்திய அரசும் இதுக்கு ஒரு நல்ல எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ல வேண்டும். 25 நாள் ஆச்சு. அந்த பிள்ளை அப்பா ஒரு வாட்டி கலெக்டர் பார்த்து நேரில் மனு கொடுத்தோம். 11ஆம் தேதியும் மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. 8ஆம் தேதி கடத்தினாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னே ஒண்ணுமே தெரியல. பச்சை பிள்ளைங்கெல்லாம் வச்சுட்டு எங்களோட குடும்ப சூழ்நிலையே வேற. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்க. இந்த பிள்ளைங்க டெய்லி அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கு. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். கவர்மெண்ட் எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. ஏதாவது சொன்னாதான் நாங்க அதை வச்சு நம்பிக்கையா இருக்க முடியும். இந்த பிள்ளைங்களுக்கு பதில் சொல்ல எங்களால முடியல. டெய்லி அப்பா அப்பான்னு கேட்டு அழுதுகிட்டு இருக்குங்க. அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏதாவது ஒரு பதில் சொன்னாதானே நாங்க இந்த பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்க முடியும். டெய்லி எந்திக்கும் போதெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அந்த மாதிரி பாத்துருக்காங்க வச்சிருக்காங்க. எங்களுக்கு அவங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். காப்பாத்தி 2 மாசம் வச்சிருந்தா கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. நாங்க பேசுறோம்னு சொல்லுதாங்க. என்னத்த பேசுறாங்க என்ன செய்தாங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எதுவுமே சொல்லவும் மாட்டேங்க. மாரியப்பன் அவர் தான் புரோக்கரு. அவரு எதுவுமே பேச மாட்டேங்காரு. நாங்க போன் போட்டாலே கேட்டு சொல்றோமா விசாரிச்சு சொல்லுதமா விசாரிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 25 நாள் ஆச்சு. நாங்க அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நில உடல் கண்டிஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியல. காய்ச்சல் வேற பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் மாறி மாறி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க அங்க சாப்பாடு இல்லாத நாட்டுல அவங்க என்ன பாடுபட்டு இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு இன்னும் தெரியல. தயவு செய்து மத்திய அரசு மாநில அரசு இதுக்குதான் ஒரு நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு ஏதாவது சொல்லணும். என் பையன் தலையை சுருட்டு மாடி வேலைக்கு 6ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு கிடைச்சாங்கன்னு எங்கள் குழந்தை தவறுச்சுனாங்க. நாங்கள் எல்லாருமே வந்தாங்க. வந்துட்டு எம்எல்ஏ வராங்க, இந்த கட்சிக்காரங்க எல்லாம் வந்துட்டு மீட்டிங்கும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இதனால் வரைக்கும் சுத்தமான கவர்மெண்ட் எனக்கும் வேறு வழி ஒரே பையன்